ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோனார்க்கு சூரியனார் டெம்பிளுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள கோனார்க் சூரியனார் கோயில் 13ஆம் நூற்றாண்டில் கங்கவம்ச மன்னர் முதலாம் நரசிம்மதேவனால் கட்டப்பட்டதுங்க. இந்த சூரிய கடவுளான சூரியனுக்காக பிரத்யேகமாக எழுப்பப்பட்ட இந்த கோயில் அதன் பிரம்மாண்டமான தேர் வடிவம் மற்றும் துல்லியமான வானியல் கட்டமைப்புங்க. இது ரொம்ப உலக புகழ் பெற்றதுங்க. இந்த தேர் வடிவத்தை பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் சூரியன் 7 குதிரைகளால் இழுக்கப்படும் பிரம்மாண்டமான தேரின் வடிவத்தில் தாங்க இந்த கோயிலே அமைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் சக்கரமாக இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 2 புறமும் சேர்த்து ஒரு 24 சக்கரம் இருக்கும். மொத்தம் 12 ஜோடி. தேரின் இருபுறமும் உள்ள 24 பிரம்மாண்டமான சக்கரங்கள் நாட்களின் 24 மணி நேரத்தையும் நிழல் மூலம் நேரத்தை காட்டும் அந்த சூரிய கடிகாரங்களாகவும் இது செயல்படுதாங்க. சண்டயல் மாதிரி இந்த சக்கரம் செயல்படுதான். மொத்தம் 24 சக்கரம் இருக்குது. இது என்னென்னா நம்ம மியூசியம்ங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே இந்த மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அந்த மியூசியம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம். இதோடைய ஒரு ஐகானிக் சிம்பிள்னாலே இந்த சக்கரம் தாங்க, இந்த வீல் தான். கோனார்க் அப்படின்னாலே இந்த வீல் தான் வரும். அப்படியே அங்கே வெளியில் இருக்கிறது கொஞ்சம் இங்கே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மியூசியம் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே நான் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டே வாங்க. நான் வெளியிலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இந்திரனின் தேரை போல் வாரத்தில் 7 நாட்களை குறிக்கும் வகையில் 7 குதிரை தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் நிறைய எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குதுங்க. இது கலிங்க கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாங்க இந்த கோயில். 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக இது அறிவிக்கப்பட்டது, இந்த கோனார்க் டெம்பிள். இந்த கோயிலில் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிற காந்தக்கல். இது காந்தக்கல்லாங்க. இது கட்டப்பட்டிருக்கிறதே எல்லாமே காந்தக்கல்லில் கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்டமான காந்தங்களின் உதவியால் தான் கருவறையில் இருந்த சூரியனின் சிலை காற்றில் மிதப்பது போல் அமைக்கப்பட்டிருப்பதாக வரலாறுலாம் சொல்லுதுங்க. நம்ம கருவறை கிட்டலாம் போய் பார்க்கலங்க. கருவறையில் இருக்கிற சூரியனின் சிலை காற்றில் மிதக்கிறது போல் அமைக்கப்பட்டிருக்கிறதா வரலாறு சொல்லுதுங்க. கோனார்க்கு சூரியனார் கோயில் இது பூரி நகரத்திலிருந்து சும்மா வடகிழக்கே சுமார் 35 கிலோமீட்டர், அதாவது 22 மைல் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த கோனார்க்கு கோயில் அழிந்ததற்கான காரணம் தெளிவாக தெரியலைங்க. மேலும் அது இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 15 முதல் 17 நூற்றாண்டுகளுக்கு இடையில் முஸ்லீம் படைகளால் பல முறை இது சூறையாடப்பட்ட போது இயற்கை சேதம், அப்புறம் முதல் வேண்டுமென்றே கோயிலை அழித்தது, இதுவரை பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன. இந்த கோயிலில் 1676ஆம் ஆண்டிற்கே ஐரோப்பிய மாலுமிகளின் குறிப்புகளில் கருப்பு பகோடா என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் இது கருப்பு நிறத்தில் தோன்றிய ஒரு பெரிய அடுக்கு கோபுரம் போல இருந்ததாம். அதனால் இதை கருப்பு பகோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் பூரியில் உள்ள ஜெகநாத் டெம்பிளை வெள்ளை பகோடான்னு சொல்கிறாங்களாம். அதாவது இவ்விரு கோயில்களும் அந்த வங்காள விரிகுடாவிலிருந்து மாலுமிகளுக்கு முக்கியமான அடையாளங்களாக விளங்கினவாம். அதாவது ஒரு இது மாதிரி வழிகாட்டி மாதிரிங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த கோயில் இந்த தொல்பொருள் குழுக்களின் பாதுகாப்பு முயற்சிகளால் தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்கங்க. இது இந்துக்களுக்கான ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக உள்ளதுங்க. இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் சந்திரபாகா மேளாவிற்கு இங்கே நிறைய பேர் வருவாங்களாங்க. இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு அதன் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் கோனார்க்கு கோயில் 10 ரூபாய் இந்திய ரூபாய் நோட்டில் பின்புறத்தில் இருக்குங்க இந்த கோனார்க் டெம்பிள். இந்த கோனார்க் சூரியனார் கோயில் சிற்பங்கள் அது பிரம்மாண்டமான வடிவமைப்புங்க. இந்த சூரிய கடிகாரமாக செயல்படும் சக்கரம் மற்றும் ஆன்மீக சிற்றின்ப கலைநயத்திற்கு பெயர் பெற்றவைங்க. சிற்பங்கள் பல ஆச்சரியமான ரகசியங்களை உள்ளடக்கி இருக்குதுங்க. கோனார்க் சிற்பங்கள் முக்கிய ரகசியங்கள் என்ன, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோயிலில் உள்ள 12 ஜோடி சக்கரங்கள் வெறும் அலங்காரத்திற்காக மட்டும் செதுக்கப்பட்டது இல்லைங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு துல்லியமான சூரிய கடிகாரமாகுங்க.
நிழல்களை கொண்டு நிமிட நேரத்தை கூட துல்லியமாக கணக்கிட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலின் பிரதான நுழைவாயிலில் வந்து சூரியனின் முதல் கதிர்கள் விழும் வகையில் இந்த கட்டிடக்கலை அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த மற்ற சிற்பங்களும் அதே மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்கங்க. அப்புறம் கஜுராஹோவை போலவே கஜுராஹோ இருக்கும் பாருங்கள், அங்கே இருக்கிற சிற்பத்தை போலவே இங்கும் சிற்றின்ப உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிற்பங்களின் நிறைய இங்கே வந்து கோயில்களின் வெளிச்சுவரில் வந்து செதுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆன்மீகமும் மனித இச்சையும் ஒன்றே என்பதை தத்துவார்த்தமாக விளக்கும் வகையில் இது வந்து படைக்கப்பட்டிருக்கிறதுங்க. போர் வீரர்கள், இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் என அக்கால மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றியும் தத்ரூபமாக பிரதிபலிக்கிற வகையில் நிறைய சிற்பங்கள் தான் இந்த கோயிலுக்கு சிறப்பு சேர்க்கிறது. இது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் படமாக கூட போட்டு காமிக்கிறாங்க. ஃபுல்லாக மியூசியத்தை பார்த்து முடித்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ தான் கொனார்க் கோயிலை பார்க்க வரோம். பாருங்கள், இதில் வந்து சிறப்பே இதனுடைய சிற்பங்கள் தான். இங்கே எல்லாம் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. இதுக்கு டிக்கெட் இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 40 ருபீஸ்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளார போகணும். நல்ல வெயிலுங்க நாங்கள் போகும்போது. உலகெங்கும் மதம், கடவுள் போன்றவை வந்து மனிதர்களின் பயத்தை தூண்டவும் அவர்களை அடிமைப்படுத்தவுமே பயன்படுத்தி வந்த காலத்தில் வந்து இந்த ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றுபடுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு தெளிவையும் தரும் வகையில் அமைக்கப்பட்டவை தான் இந்த ஹிந்து கோவில்களாகும். ஹிந்து கோயில்களில் புதைந்திருக்கும் அறிவியல் உண்மைகள் பலவும் இன்றைய நவீன கால அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குதுங்க. இந்த ஹிந்து கோயில்களையெல்லாம் வெறும் மத அடையாளமாகவே மட்டுமே பார்ப்பது நாம் செய்து வரும் மிகப்பெரிய தவறாகும். இந்தியாவெங்கும் ஏராளமான கோயில்கள் நமது மூதாதையர்களின் அறிவை பறைசாற்றுகின்றனங்க. அப்படிப்பட்ட கோயில்களில் ஒன்று தான் இந்தியாவின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த கொனார்க் சூரிய கோயிலுங்க. இங்கே புதைந்திருக்கும் கட்டிடக்கலை வந்து அதிசயம் பற்றியும் சில அறிவியல் ரகசியங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோயில் மொத்தமுமே ஒரு அறிவியல் பெட்டகம் மாதிரிங்க. சூரிய பகவானை மூலவராக கொண்டிருக்கும் இந்த கோயில் வந்து ஒரு கால கடிகாரம்ங்க. 10 அடி விட்டம் கொண்ட இந்த தேர் சக்கரங்கள் ஒவ்வொன்றிலும் 7 சக்கர கட்டைகள் இருக்கின்றன. இந்த கட்டைகள் வந்து வாரத்தின் 7 நாட்களை குறிக்குதாங்க. கால ஓட்டத்தில் இந்த சூரியனார் கோயிலின் பெரும்பகுதி பல்வேறு காரணங்களால் அழிந்து விட்டதாக சொல்லப்படுதுங்க. இப்போது இருக்கும் கோயில் கருவறையை ஒட்டியே 229 அடி உயரமான விமான கோபுரம் இருந்ததாம். இப்பகுதியில் இருக்கும் வலுவில்லாத மண் தன்மையின் காரணமாக 1837ஆம் ஆண்டு அது இடிந்து விழுந்து விட்டுருச்சாங்க. இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி நேரடியாக கருவறையில் மேலே வந்து விழுமாங்க. அது மாதிரி இது கட்டிருக்காங்க. அதோடு இந்த கோயிலின் முன்பாக இருக்கும் 7 குதிரைகளின் சிற்பங்களையும் நாம் காணலாம். இந்த கோனார்க் சூரிய கோயிலுக்கு அருகிலேயே பாழடைந்த நிலையில் வந்து 2 கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனங்க. அதில் ஒரு கோயில் சூரிய பகவானின் மனைவியான சாயாதேவியினுடையது. காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு நான். மற்றொன்று கோயில் வந்து பலராமர், வராக பகவான் மற்றும் திருவிக்கிரமர் ஆகியோரது விகாரங்கள் இருக்கும் வைணவ கோயில் என்றும் கண்டறியப்பட்டிருக்குதுங்க. இந்த கோயிலில் உள்ள சுவர்களில் பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குதுங்க. கொஞ்சம் இந்த கோயிலில் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க. இது வந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு, அந்த கோவில் மேலே கை வைக்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சு பாருங்கள். இதில் நிறைய சக்கரங்களில் தான் இருக்குது, குதிரைகள் இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த சூரிய பகவான்னாலே அப்படியே 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வர்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த சூரியனார் கோவிலும் அப்படியே குதிரைகள் வந்து இழுத்து போகிற மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குது. நிறைய சிற்பங்கள்ங்க, அழகழகான சிற்பங்கள் இருக்குது. இதில் வந்து ஊடல், கூடல், விளையாடுறது, இந்த பறவைகள், பட்சிகள், மிருகங்கள் எல்லா சிற்பங்களும் இருக்குது. ரொம்ப நுணுக்கமான முறையில் செதுக்கி இருக்காங்கங்க. இதில் வந்து நிறைய அறிவியல் வந்து இதில் புகுத்தி இருக்காங்கங்க. பார்த்தா இதில் இருக்கிற கற்கள்லாம் வந்து காந்த கற்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த கோனார்க் சூரியனார் கோயில் ஆலயம் வந்து தூண்களே இல்லையாங்க. தூண்கள் இன்றி இருந்ததாக ரகசியம் வந்து அப்போது தான் வெளிப்பட்டுச்சான். கோவிலில் உடைந்து விழுந்த சிற்பங்கள் இதெல்லாம் தாங்க இந்த அருங்காட்சியகத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலில் பிரதான கருவறையில் வைக்கப்பட்டிருந்த சூரிய பகவான் சிலை வந்து எந்தவித நேரடி ஆதாரமும் இல்லாமல் காற்றில் மிதப்பது போல வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறதுங்க. இந்த கோயிலில் உச்சி பகுதியில் சுமார் 52 டன் எடையுள்ள ஒரு பெரிய காந்த கல் பொருத்தப்பட்டிருந்ததாங்க. அதே போல் சுவர்களில் இருந்த கற்களுக்கு இடையில் வந்து இரும்பு துகள்கள் இணைக்கப்பட்டு காந்த விசையின் மூலம் சிலை நடுவானில் வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாங்க. வங்காள விரிகுடாவில் செல்லும் கப்பல்களுக்கு திசை காட்டிகள் இந்த கோயிலின் இந்த மாபெரும் காந்தத்தால் திசை மாறி போனதாக கூறப்படுகிறதுங்க. காந்தம் அகற்றப்படுதல் எப்படின்னா, ஆங்கிலேயர்கள் தங்கள் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பிற்காக அந்த காந்தத்தை அகற்றியதாகவும் அதன் பிறகே கோயிலின் சமநிலை பாதிக்கப்பட்டு கருவறை இடிந்து விழுந்ததாகவும் பல உள்ளூர் நம்பிக்கைகளும் கதைகளும் நிலவுதுங்க. இருப்பினும் தற்கால வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து காந்த கற்கள் ஒருபுறம் இருக்க, இந்த கோயிலின் கட்டட அமைப்பு பலவீனமடைந்ததே இந்த சிதைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களாங்க. இந்த 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்துங்க சூரிய கடவுளான சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுடன் வந்து இந்த சூரிய உதயத்தின் முதல் கதிர்களை பிடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாங்க. பெரும்பாலான இந்திய கோயில்களைப் போல இல்லாமல் இந்த கோனார்க் இன்று தீவிர வழிபாட்டு தலமாக இல்லை. மாறாக இது கட்டடக்கலை மேன்மை மற்றும் பண்டைய அறிவியல் நினைவு சின்னமாக செயல்பட்டு வருகிறதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை இது ஈர்க்குது. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதன் சிற்பக்கலையை வந்து எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு தாங்க போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதில் நிறையா சிதிலமடைஞ்சு மிச்சம் மீதி தான் இருக்குதுங்க. முழுவதுமாக இருந்திருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்டிடக்கலை வந்து அதான் காந்த கற்கள்லாம் வச்சு கட்டியிருக்காங்கங்க. இந்த காலப்போக்கில் பலவீனமான கட்டமைப்பு எப்படி வந்துச்சுன்னா, கோயில் கற்கள் வந்து சிமெண்டால் இல்லாமல் இரும்பு பிணைப்புகளை கொண்டு ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கின்றதாம். பல ஆண்டுகளாக இந்த இரும்பு வந்து காற்று மற்றும் ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால துருப்பிடிச்சு விரிவடைந்து கோயிலை வந்து உள்ளிருந்து மெல்ல மெல்ல பலவீனப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புராணங்களின்படி கோயிலின் உச்சியில் ஒரு வலிமையான காந்தக்கல் வைக்கப்பட்டிருந்தது. அது கோவிலின் கட்டமைப்பை வந்து சமநிலையில் வைத்திருக்க வந்து உதவியது. சில கதைகளின்படி பின்னர் அந்த கல் அகற்றப்பட்டதால் கோயில் வந்து சமநிலையை இழந்து சரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த கதை வந்து மர்மத்தை மேலும் கூட்டுகிறதுங்க. இந்த கோயிலில் நிறைய மர்மமாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. இயற்கை பேரழிவுகளாலும் இது வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோயில் கடலுக்கு அருகில் இருக்குது. இப்பகுதி அடிக்கடி சூறாவளி, பலத்த புயல் மற்றும் நிலநடுக்கம் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால அதனால் பாதிக்கப்படுது. இந்த இயற்கை சீற்றங்களால் இந்த கோயில் மீண்டும் மீண்டும் சேதப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காலப்போக்கில் அதனால் பலவீனமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு இந்த கோயில், மீதி இருக்கிறது தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இந்த 2 கோயில் கண்டுபிடிச்சாங்க நாங்களே, சாயாதேவி கோயில்லாம் அது இதான்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், காமிச்சிருக்கேன் நான். ஆமாம், சாயாதேவி கோயில் தாங்க. இது சூரிய பகவானின் மனைவியோட கோயிலாம். அதெல்லாம் நிறைய சிதிலமடைஞ்சு தாங்க இருக்குது. பல கோயில்களை அழித்த 16ஆம் நூற்றாண்டின் தளபதியான காலாபகத்தின் தாக்குதல்களை வரலாற்று பதிவுகள் வந்து குறிப்பிடுகின்றனவா. படையெடுப்புகளின் போது கோனார்க் சூரிய கோயிலின் சில பகுதிகள் சேதமடைந்ததாகவும் அதுவே அதன் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்து கோயிலின் பிரதான கோபுரம் ஏற்கனவே இடிந்து விழுந்திருந்தது. இதோடைய அந்த சபை மண்டபம் ஜெகமோகனான்னு சொல்கிறாங்க, அது மட்டுமே எஞ்சி இருந்துச்சு. அது பின்னர் மேலும் சேதம் ஏற்படுவதை தடுப்பதற்காக மணலால் நிரப்பப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இதெல்லாம் ஒரு கருத்து தாங்க இதெல்லாம். ஆனால் ரொம்ப அழகான கோயில், மர்மங்கள் நிறைந்த கோயில், நல்ல ஒரு தொழில்நுட்பம் எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது. இது வந்து நிறையா ஊடல் கூடல் அந்த சிற்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது.
ஆனாலும் இதில் இந்த காந்தக்கல்லாம் வச்சு கட்டி இருக்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது. சூரியன் வந்து சூரிய தேவர் வந்து பறப்பது போல் இருக்குமா, அதெல்லாம் பாருங்கள், நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நிறைய இப்போ வந்து இல்லை, அந்த குதிரைகள் கூட நிறைய கால்லாம் உடஞ்சி அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா சூரியனார் கோயிலுக்கு வந்து செல்ல சிறந்த நேரம் வந்து அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான காலங்க. அப்போது வந்து வானிலை வந்து நல்ல இனிமையாகவும் சுற்றி பார்ப்பதற்கு நல்ல வசதியாகவும் இருக்குங்க. இந்த மாதங்களில் வெப்பநிலை வந்து கொஞ்சம் மிதமாக இருப்பதனால கோயில் வளாகத்தை சுற்றி பார்ப்பது கொஞ்சம் எளிதாக இருக்குங்க. கோடையில் அந்த உச்ச மாதங்களில் வெப்பம் மிகவும் கடுமையாக, நாங்கள் போகும்போது கூட வெயில் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப டயர்டாகிடுவோம், நம்ம சோறு ஊட்டுவதாகவும் இருக்கக்கூடும் என்பதால் பயணிகள் அச்சமயங்களில் பயணங்கள் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நுழைவு கட்டணம் வந்து 40 ரூபாங்க. வெளிநாட்டு சுற்றுப்பயணியாக இருந்தால் 60 ரூபாயாங்க. இந்த 15 வயசு குழந்தை அதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் இலவசம்தான். இது வந்து காலைல 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குமாங்க. கோனார்க் சூரிய கோயில் தினமும் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை பார்வையாளர்களுக்காக திறந்து வச்சுருப்பாங்களாங்க. அதிகாலை செல்வது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன்னா அப்போ வந்து வானிலை குளிர்ச்சியாக இருக்கும், மென்மையான சூரிய ஒளி புகைப்படம் எடுப்பதற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காலையில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூரியிலேருந்து கோனார்க் வரைக்கும் வந்து இந்த கடற்கரை சாலை இருக்குமாங்க. நம்ம அதனால் நல்லா கடற்கரை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டு போகலாம். பீச்சுக்கு போகிறதுனா கூட நம்ம போயிட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோனார்க் சூரிய கோயிலில் ஒரு வரலாற்று சின்னமாக மட்டுமில்லைங்க, அது இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு கலாச்சார மையமாக திகழ்கிறதுங்க. இங்கு நடைபெறும் மிகவும் முக்கியமான பிரபலமான நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் நடைபெறும் இந்த கோனார்க் நடன விழாவாகுங்க. இந்த 5 நாட்கள் வந்து இங்கே நடைபெறுமாங்க. இந்த விழாவில் வந்து கோயிலில் பிரமிக்க வைக்கும் பின்னணியில் புகழ்பெற்ற கலைஞர்கள்லாம் வந்து ஒடிசி, கதக்கு, பரதநாட்டியம், குச்சிப்புடி இது மாதிரி பாரம்பரியமான இந்திய நடன வடிவங்கள்லாம் அங்கே நிகழ்த்துவாங்களாங்க. இந்த விழா கலை, வரலாறு மற்றும் ஆன்மீகத்தை அழகாக ஒன்றிணைத்து பார்வையாளர்களுக்கு வந்து கோயிலின் கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் நேரடியாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்குதாங்க. அப்புறம் மகர சங்கராந்தி மற்றும் சத் பூஜை இந்த பண்டிகையெல்லாம் வந்து பக்தர்கள் சூரிய கடவுளான சூரியனை வழிபடுவதற்கு இந்த கோயிலுக்கு கடற்கரை அருகில் கூடுறாங்களாங்க. இந்த நிகழ்வுகள் வந்து பழங்கால சடங்குகள் மற்றும் உள்ளூர் பழக்க வழக்கங்களை பற்றிய ஒரு பார்வையை வழங்குவதோடு பார்வையாளர்களுக்கு ஒரு கலாச்சாரத்தையும் ஆழ்ந்த அனுபவத்தையும் நமக்கு கொடுக்குதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அந்த நாட்கள்லாம், இந்த திருவிழா காலங்கள்லாம். இப்போ வந்து ஓரளவு நான் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேங்க. இன்னமும் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு போகிறதா இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஒரு நவகிரக கோயிலும் இருந்துச்சுங்க, அதையும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ளாரியே கடையெல்லாம் இருக்குது. அதை அந்த முத்து, பவழம் இதெல்லாம் கூட அங்கே விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோனார்க் கோயில் போயிட்டு வந்த ஒரு அனுபவம். உங்களுக்கும் இந்த கோனார்க்கை சுற்றி காமிச்சது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.